வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு அரிசி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள், அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாட்டு சாமான், அதாவது பழமையான விளையாட்டு பொருட்கள், அதோட கண்காட்சி, அதுக்கப்புறம் மரக்கன்றுகள், கால்நடை கண்காட்சி, இது எல்லாமே வருஷம் இங்கே நடத்திட்டு இருக்காங்கன்னா இந்த வருஷம் நமக்கு தெரியுது. அதனால் பார்க்கலான்னு வந்திருக்கோம். உள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அரிசி. இது வந்து பஞ்சகாவியம் அந்த மாதிரி இது மட்டும் போட்டு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கழிவு வெள்ளம்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம் இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, பஞ்சகாவியம் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மீனாமிலம் ரெடி பண்ணுறதுக்குலாம் இது இருக்குது. இது எல்லாமே வந்து அப்புறம் நாட்டு சக்கரை க்ளீனாக இருக்குல்ல, ஆர்கானிக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் முந்தையெல்லாம் கிராமத்தில் போய் குளத்தில் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை போட்டு தான் குடிப்போம். அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும். மழை அடிவாரத்துலேருந்து அந்த மண்ணை வந்து எடுப்பாங்க. ஒரே சவுண்டாக இருக்கும். இந்த கேக்கு தான் என்னன்னே தெரியல. மைக் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தேன் பண்ணை. இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ஓலை பக்கோடா. இது வந்து உளுந்து மிளகு வடை, கம்பு ஓமப்பொடி. இது பார்த்தீங்கன்னா கம்பு ஓலைச்சோடி, ஓலை பக்கோடா, கம்பு காராசு, கம்பு முறுக்கு, கருப்பு கவுனி முறுக்கு, எல்லா வகையான ஊறுகாயெல்லாம் இருக்குது. எல்லாமே தொக்கு வடை, ஊறுகாய்ங்க எல்லாமே. அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்ற ஊறுகாயெல்லாம். அதனால் நெல்லிக்காய்னா நம்ம ஊறுகாய் தான் போடுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம் பன்னீர் கறிவு. இது வந்து காரப்பொடி. அதுக்கப்புறம் இப்படி திருவல் மாதிரி ஒரு நெல்லிக்காய் கொடுத்தாரு. இது என்னது? நெல்லி வத்தலுங்களா. இதை வாயில் போட்டு அடிக்கிக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னாரு. எக்கச்சக்க ஐட்டம் இருக்குங்க. பார்த்தாலே இவ்வளோ ஐட்டம் பண்ண முடியும் அப்படின்னு போடுது. இப்போ நெல்லிக்காயில் பல்பொடி, சூப்பர் நெல்லிக்காய் பொடி. இது பார்த்தீங்கன்னா பூனைக்கவுளி விதைங்களாம். இது எது யூஸ் ஆகும்? அவரைக்காயாக சாப்பிட்லாம், முருங்கைக்காயாக சாப்பிட்லாம், முச்சக்கொட்டையாக சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பவுடர் ஆக்கி சாப்பிட்டோம்னா முழங்கால் மூட்டு வலி, உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து எல்லாமே தொடர்ந்து சாப்பிடலாம். ஒரு பேப்பர் எதுவும் இது வாங்கியிருக்கோம். இது வீட்டில் வந்து விதை போடுவாங்க. இது எல்லாமே நாட்டு விதைங்களாம், எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. நாட்டு விதைகள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுக்கணும். பச்சை மூக்குத்தி அவரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பட்டை அவரை, அதுக்கப்புறம் ஐயோ வெள்ளை பூசணிக்காய். எப்படியும் ஒரு 100 ஐட்டமுக்கு மேலே இருக்கும் போல. இங்கே அவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. பசங்களாம் கூட ஜாலியாக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வராங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க இது என்னென்ன அவரன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த பசங்க. நிறைய புது ஐட்டமாக இருக்குது. எதோ அது வந்து அண்ணன் என்னென்னு சொல்லுவார். ஆனால் சொல்லுங்கண்ணா. பேர் தம்பட்டை வாழை வருங்க. சரிங்கண்ணா. இது வந்து பிஞ்சியாக இருக்கும்போது நம்ம நார்மலாக அவரைக்காய் எப்படி சமைப்போம் அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். முத்திடுச்சுன்னா இந்த பருப்பு நம்ம வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து கொடி ரகம், இது செடி ரகங்க. இது வெண்டையிலே ஒரு 20 வெரைட்டி. இது மக்காசோளம். இது வந்து பல நிற மக்காசோளம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மக்காசோளம், இது வந்து கருப்பு மக்காசோளம், இது ஒயிட். நாங்கள் வந்து எல்லோ கலர் மட்டும்தான் நாங்கள் சென்னையில் பார்த்துருக்கோம். நார்மலாக நம்ம பக்கத்தில் வந்து எல்லோ கலர் தான் பார்த்துருக்கோம். ஆமாம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி ஹைப்ரிட்டா இல்லை இது முன்னாடியே நம்ம காலத்தில் இருந்ததா இதெல்லாம்? அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. ஓ, ஓகே.
மார்க்கெட்டில் இது எல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. மார்க்கெட்லேயே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து கருப்பு கலர் அதுதான் மஞ்சள் கலர் அதை தான் பார்த்துருப்பீங்க. நம்ம மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக இருக்கும். இதில் மற்ற மக்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மாவு சத்து அதிகமாக இருக்கும். சரி, இது அந்த நெய் மிளகா அப்படின்றாங்க, அது என்னங்கண்ணா? அது நெய் மிளகானுக்கு காரம் அதிகமாக இருக்குன்னா அந்த நெய் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் வரும், நெய் ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து அந்த மிளகாய் போட்டாங்க அந்த நெய் ஃப்ளேவர் வரும். அப்படிங்களா? நெய் ஃப்ளேவர் வரும், காரம் அதிகமாக இருக்கும். ஒரு மிளகாயே அதிகமாக காரம். ஓகே, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நிறைய பொருளுங்க வச்சுருக்கீங்க. இது என்னங்கண்ணா? இது வந்து ஆரோரூட்டுன்னு சொல்லுவோம், கருவட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் பேதி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அதில் வந்து மாவு மாதிரி பண்ணி கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பேதி நிற்கும். அந்த அரோட்டு மாவுன்னு சொல்லுவாங்க. அரோட்டு மாவுன்னு தான் இதுதான். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. இதெல்லாம் இதுங்கண்ணா? இது பேர் சிறகவரைங்க. சிறகவரை இது வந்து கொடி ரகம். சிறகவரையிலே இது ஊதா, இது ஒரு வெரைட்டி. சரிங்க. இதுலேயே நீல சிறகவரையும் ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கங்கண்ணா, எந்த ஊர் நீங்கள்? ராணிப்பேட்டை மாவட்டம் தான். ஓ, அப்படிங்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டகுப்பம் கிராமம். உங்களோடது இயற்கை இதுதான் எல்லாமே, விதைகள் எல்லாம்? 3 ஏக்கரால் வந்து நம்ம நாட்டு காய்கறி தான் பண்ணுறோம். நாட்டு காய்கறி பண்ணிட்டுருக்கீங்க? காய்கறிகளாகவும் மக்கள்கிட்ட கொடுக்குறோம், விதைகளும் பரவலாக்க மாட்டோம். சூப்பர்ண்ணா, சூப்பர். இது உங்களுடைய நம்பருங்களா எல்லாம்? ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் காய வச்சு போட்டிங்கன்னா, ஏன்னா இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மொழிப்புத்திறன் குறையும். அதனால் நம்ம பயத்துலேருந்து எடுத்து போடுறது தான் சிறப்பு இது. ஸோ இது அப்படியே போடலான்றீங்க? இதுலேருந்து விதை எடுத்து அப்படியே போடலாம். சரிங்கண்ணா, ஓகே. மாடலாக பாருங்கள், கப்பு மூடியோட கூட எல்லாம் வச்சுருக்காங்க. செடியெல்லாம் இருக்குது, பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ பேரே ஒன்றுமே புரியல. மஞ்சள் கொள்ளை, பெருகு கொன்னை, இதெல்லாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நமக்கு. அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நீர்க்கடம், கருப்பு சாம்பிராணி செடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா செடியுமே நம்மக்கிட்ட இதில் உள்ள எந்த செடியுமே இல்லை. அங்கே பாருங்க, வஞ்சி, கள்ளிச்சி, நாகத்தாளி, தூதுவளை, முள்முருங்கை, ஹாய் ப்ரோ, நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆச்சு. தேங்க்யூ. இயற்கை வேலை சாப்பிட்டா போடுவான். இயற்கை வேலை என்ன நினைக்கிறதா? இப்போ அதான் பழைய காலத்துல நெருங்கிதான் வந்து விழுனா என்னன்னா பழைய காலத்துல சாப்பிட்டோமோ அதான் ஒரு விஞ்ஞானி சொல்லுவாரு, நீங்க எங்க ஓடிய பேச்சு பாருங்க, பட்டர்ஃப்ளை, பெருசு பெருசா, அதுவும் கலர் கலராக இருக்குது. நான் சின்ன வயசில் பார்ப்போம் இதெல்லாம். ஐயோ, அது பின்னாடியே போனி. அம்மா, அதுவும் எப்படி இருக்குது பாருங்கம்மா. சின்ன வயசுலாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் இருக்கும். இப்போலாம் பட்டாம்பூச்சிலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர் கலராக இருக்குது, சூப்பராக. இதை பாருங்க, அது அதுக்கு பேர் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஊர், அரசம்பட்டி இதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் விளையிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனில் டக்குன்னு வந்து காய் வச்சிடும். அந்த மாதிரி இங்கே வந்து செடி வளர்ந்து இருக்கு பாருங்க. சாத்துக்குடி எல்லாமே 1 வருஷம் 2 வருஷத்துல காய்க்கிறது. அடங்க மாட்டேங்குதுப்பா, தண்ணி குடிச்ச மாதிரியே இல்லைப்பா அப்படின்றவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பிட்டை உடைச்சி சாப்பிட்டோம்னாக்கா அந்த தண்ணி தாக்கத்தை அடக்கக்கூடிய சக்தி அதுக்கு. ஆமாம், கள்ளி முடையான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுமா? 50 ரூபா. இந்தாப்பா. அவார்டு வாங்கினீங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆளுநர் கையில் அவார்டு வாங்கினீங்க, அதையும் பார்த்தோம். இந்த முறை அவார்டு வாங்கினீங்க. தேசவர்த்தினி செடி கிடைக்கலையே இங்கே வந்து. என்ன மாடுனா நாட்டு மாடுங்க. ஆமாம், நாட்டு மாடு. பாருங்க, மாடெல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. கண்ணுக்குட்டியோட கூட இருக்குது. கண்ணுக்குட்டி பின்ன தாயை பிரித்து தருவாங்களா? இல்லைம்மா, சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளால் மாடு வாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம ஏதாவது ஃபார்ம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதில் மாடு வாங்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே வந்து ரொம்ப ஒரு நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் இங்கே இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக தெரியாத விஷயங்கள்ன்றது நிறைய விஷயங்கள் இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசினார், தண்ணி இப்போலாம் உண்மையாக அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தாக்கமே நிற்காது. அந்த கேன் வாட்டர் குடிக்கிறதுனால தண்ணி குடிக்கிறோம்.
ஸோ அதுக்கு ஒரு இது இருக்கான். எல்லாமே நம்ம வந்து நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் இந்த இருக்குது. செடியை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இது கையில் இருக்க செடி, இந்த செடி இதுதான் அந்த செடி. ஸோ வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம தேட தேட தான் கிடைக்குது. கள்ளி வச்சு சுற்றியெல்லாம் போடுவாங்க. நல்லா இருக்கு அப்படின்னாங்க. என்ன கஞ்சி தெரியல, வாங்கி குடிச்சு பார்க்கலாம். என்ன கஞ்சிங்கன்னா நார்மல் வீடியோ எடுக்கு. கிச்சடி சம்பா. ஓ ஓகே ஓகே. கிச்சடி ஓ அப்படிங்களா? கிச்சடி சம்பா வந்து ரொம்ப நைஸான ரகம். ஒரு 6 மாதத்து பயிர். அது இல்லாமல் அந்த நாற்று வந்து 120 நாள் நாற்று. ஆற்காடு கிச்சலி. தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. கிச்சடி சம்பாமா, ஆற்காடு கிச்சடி சம்பா அரிசி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு வந்தீங்களா? சூப்பர். நீங்கள் எந்த ஊர் எல்லாரும்? கலவையா? சூப்பர், தேங்க்யூ. இப்படி தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள் எது வேணா வச்சுக்கோங்க. தன் உடல் வியர்வை உடலிலிருந்து கசிகின்ற இந்த வெள்ளம் பாருங்க, கெமிக்கல் எதுவும் சேர்க்காது. கரும்பு ஆர்கானிக் சுபாஷ் பாளைய கரும்பு பண்ணி அதுலேருந்து நம்ம நாட்டு சக்கரை சொந்தமாக ரெடி பண்ணுவோம். எதுவும் போட கெமிக்கல், எந்த கெமிக்கலும் போட மாட்டோம். பதம் எடுக்கிறதுக்கு மட்டும் அழுக்கி எடுக்கிறதுக்கு சுண்ணாம்பு பயன்படுத்தும். சுண்ணாம்பு பயன்படுத்தி அழுக்கி எடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம பயன்படுத்துகிற வெள்ளம் தான். வெள்ளமும் இப்படி தான் இருக்கும். நாட்டு சக்கரை கலர் இருக்காது. அதுதான் நானும் பார்த்தேன். நாட்டு சக்கரை வந்து கலர் இருக்காது. கலர் வேணுன்னா உங்களுக்கு ஹைட்ராக்சர் கலர் போட்டால் மட்டும்தாங்க. இது நீங்கள் சாப்பிட்ட போது பாலோட மனம் வரும் உங்களுக்கு. அந்த பால் மனம் வரும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து நிறைய கிழங்கு வகையெல்லாம் ஆடி மாதம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையும் பண்ணுறதை பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியமாச்சு. அரிசி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வகையெல்லாம் அவ்வளோ வகை இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்தாலே நிறைய ஐடியா கிடைக்கும். எங்களுக்குமே நிறைய ஐடியா கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்